வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு திருக்கோயில் தரிசனம் வைத்தீஸ்வரன் கோயில். இந்த திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே நுழைவோம். இந்த கோயில்களின் சிறப்பு பற்றி அடுத்து சொல்கிறேன். இந்த வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சீர்காழி சாலையில் அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் இந்த கோயில். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், குமரகுருசர் சுவாமிகள், அருணகிரிநாதர், வடலூர் வள்ளலார் சுவாமிகள் ஆகியோரால் பாடப்பட்ட திருஸ்தலம். அங்காரகன் செவ்வாய்க்குள்ள ஒரு திருத்தலம். இது ஒரு நல்ல பரிகார ஸ்தலங்க. வைத்தியநாத சுவாமியோட பேர். முருகன் குடிகொண்டிருக்கும் தலம் செல்வ முத்துக்குமாரசாமி என்று அழைக்கப்படுறாங்க. செவ்வாய் தோஷம், அங்காரக தோஷம் என்று சொல்லப்படுற அனைத்து தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலங்கள். சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோயில். தற்சமயம் தர்மபுர ஆதீனம் அவருடைய ஆளுமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருதுங்க இந்த திருக்கோயில். உடம்பில் ஏற்படும் நோய்களுக்கு நிவாரணமாக வைத்தியநாத சுவாமிகளாக இருந்து சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். 27 நட்சத்திரங்களில் புனர்பூச நட்சத்திரத்தின் சித்தர் தன்வந்திரி ஜீவ சமாதி அடைந்த அற்புதமான ஆலயங்கள் இது. வாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே பார்ப்போம். இந்த தீர்த்தம் சித்தாமிர்தம்ங்க. இந்த தலத்தினோட ஸ்தல விருட்சம் வேம்பு. இந்த தீர்த்தம் சித்தாமிர்தம். இங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வெல்லம், மிளகு, உப்பெல்லாம் போட்டு மீன்கள் அழிஞ்சு போச்சு. அதனால் இப்போ திருக்கோயில் நிர்வாகம் வெல்லம், உப்பு, மிளகு இது எதுவும் போடக்கூடாது, அதுக்குள்ள தனி பெட்டியில் தான் வச்சு போடணும்னு சொல்லியிருக்காங்க. தீர்த்தம் எப்பயுமே நீர் நிறைந்திருக்குங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் மாயவரத்துலேருந்து, மயிலாடுதுறையிலேருந்து 14 கிலோமீட்டரும், சீர்காழிலேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. சில லிமிட்டட் ரயில்கள் தான் நிற்கும். சோழன் எக்ஸ்பிரஸ் நிற்கும். அல்லது நீங்கள் மாயவரத்தில், அதாவது மயிலாடுதுறையிலேருந்து இறங்கி இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு போயிடலாம். மயிலாடுதுறையில் தங்கலாம். நல்ல லாட்ஜிங் வசதியெல்லாம் இருக்குது. டூரிஸ்ட் கேப்பெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ சாயந்தரம் 4 மணி ஆக போகிறதுனால அருள்மிகு வைத்தீஸ்வரன் மற்றும் அம்மன், தையல் நாயகி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இதை தொடரும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிழக்கு கோபுரங்க. நாம் மேற்கு கோபுரத்துலேருந்து வந்தோம். ஏன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயில் மேற்கு பார்த்த ஒரு திருத்தலங்க. ரொம்ப விசேஷமானது. அதனால தான் சரி கிழக்கு பக்கமும் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்திருக்கோம். அப்படியே சன்னதியை சுற்றி வரலாம். பாருங்க, இது ஒரு காவல் தெய்வம் ஜெயா. இந்த புஷ்கரணிக்கு முன்னால் இந்த காவல் தெய்வத்தோட சித்திரம் வரைஞ்சிருக்காங்க. அழகாக இருக்குது. அதே மாதிரி விஜயான்னு ஒரு காவல் தெய்வம் இருக்குது. விஜயா
காவல் தெய்வம். அழகான புஷ்கரணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயில் திறக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பக்தர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட பயபக்தியோட சாமி கும்பிட்டுட்டு நவக்கிரக சன்னதிங்க, பஞ்சமூர்த்திகளுக்கு தீபம் ஏற்றுறாங்க. கோயில் கோபுரம் அது வந்து மேற்கே இருக்கிறது ராஜகோபுரம். இது மேற்க பார்த்த ஸ்தலங்க. வைத்தீஸ்வரன் கோயில் தஞ்சாவூர் சென்னை மார்க்கத்தில் மயிலாடுதுறைக்கு அடுத்ததாக 14 கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது. ரயில் வசதி உண்டு, பஸ் வசதி உண்டு. சென்னையிலேருந்து வந்துட்டு போயிடலாம் ஒரே நாளில். மதுரையிலேருந்து வந்துட்டு போயிடலாம். மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா காலையில் வைகையில் எடுத்திங்கன்னா ட்ரெயின் திருச்சியில் இறங்கி சோழனில் மாதிரி நேராக வந்துடலாம். அருமையான திருக்கோயில். தருமபுர ஆதீனத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட சிவன் கோயில், வைத்தீஸ்வர சுவாமி கோயில், அம்பாள் தையல் நாயகி, சகல பிணி தோஷங்களை போக்கக்கூடிய அருமையான சேத்திரங்க. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், வடலூர் சுவாமிகள், குமரகுருபரர், அருணகிரிநாதர் போன்ற தெய்வ அருள் பெற்றவர்கள் அவர்களால் பாடப்பட்ட தேவார திருத்தலம். இது ஒரு சுற்றுப்பிரகாரங்க. அங்காரகன் சன்னதிக்கு போகும் வழி இது. முருகப்பெருமான் அங்காரகனோட அம்சமாக இருக்கிறார். அங்காரன் தான் முருகப்பெருமான் அம்சம். செவ்வாதோஷம் உள்ளவர்கள், அரசு வேலை வேண்டுகிறவர்கள், காவல்துறை, இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை இவைகளில் வேலை வேண்டுங்கிறவங்கெல்லாம் அங்காரகனை வழிபடணுங்க. முருகக்கடவுள் அருமையான தெய்வம். ஜோதிட சாஸ்திரத்தில் மனை, வீடு, வாகனம், நிலபலங்களுக்கு அதிபதிங்க செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு வந்து இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. அங்காரகன் சன்னதி என்று பெயர் கொடுங்க. அங்காரகன் சன்னதி இதுதாங்க. சாமியை கும்பிட்டுட்டு முருகனை வழிபட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம் போகும். திருமணமாகவங்களுக்கு திருமணமாகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை இருக்கும். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே வந்து 2 கொடிமரம் இருக்கும். ஒன்று தங்கத்தால் ஒரு கொடிமரம், இன்னொன்று வந்து வெள்ளியால் ஒரு கொடிமரம். அது ஒரு முக்கியமான விசேஷங்க. தரிசிச்சுக்கோங்க. வெள்ளி கொடிமரம், தங்க கொடிமரம். வைத்தியநாத சுவாமி கோயில் திருக்கோயில். அம்பாள் தையல் நாயகி அம்பாள். செல்வ முத்துக்குமரன் இருக்கிறாரு. யாருங்க நவக்கிரக தலத்துலலாம் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. நவக்கிரகங்கள் தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. மேற்க வந்து ஒரே நேர்கோட்டில் நவக்கிரகங்கள் இருப்பாங்க. அந்த சன்னதி அருமையான திருக்கோயில்களுங்க. ஒரு முறையாவது வந்து வழிபட வேண்டியது. புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சித்தரான தன்வந்திரி பகவான், தன்வந்திரி சித்தர் இங்கே இருக்கிற தலங்க அது. அதனால் புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு ஒரு தடவையாவது வரணும் வாழ்க்கையில். நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலோட மேற்கு நுழைவாயில். சுவாமியே மேற்க பார்த்து தான் இருக்கிறதுனால இந்த விமானத்தை உங்களுக்கு எடுத்திருக்கேங்க.